அங்கே நீங்கள் போரிட வேண்டியதில்லை. அதாவது படை வீரர்கள் இருக்கிறாங்க, 3 படை வீரர்கள் என்ன பண்றாங்க, யானைப்படை குதிரைப்படை எல்லாருமே இருக்கிறார்கள். அவங்க முன்னாடி போயிட்டு நீங்க என்ன பண்ணணும், நீங்க நின்னா மட்டும் போதும், அணிவகுத்து நின்றால் மட்டும் போதும், நீங்கள் போரிட தேவையில்லை, நீங்க நிற்க மட்டும்தான் செய்யணும். என்ன பண்ணணும், நின்றுட்டு 21வது வசனத்தை வாசிங்க. 21. அவர் மக்களோடு கருத்து பரிமாற்றம் செய்த பின் ஆண்டவரை புகழ்ந்து பாட பாடகர்களை நியமித்தார். ஆண்டவரை புகழ்ந்து பாட பாடகர் குழுவை நியமிக்கின்றார். யாரை வைத்து அவர் போரிடுகின்றார்? பாடகர் குழுவை வைத்து போரிடுகின்றார். யாரும் கண் எடுத்துட்டு வரல, யாரும் வாள் எடுத்துட்டு வரல. என்ன பண்றாங்க, ஆண்டவரை புகழ்ந்து பாடுவதன் வழியாக அவர்கள் எல்லோரையும் தோற்கடிக்கிறார்கள். இவர்கள் பாட பாட என்ன நடக்குது, அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க. நாம் எப்பொழுது ஆண்டவரை புகழ்ந்து பாடுகின்றோமோ, நாம் எப்பொழுது ஆண்டவருக்கு நன்றி சொல்கின்றோமோ, என்ன நடக்குது, அந்த பிரச்சனை ஒரு பிரச்சனையாகவே இருக்காது, அதுவாகவே என்ன ஆகிடும், காணாமல் போயிடும், இருக்கிற இடம் தெரியாமல் ஓடி போயிடும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பயந்து ஓடி ஒளிஞ்சு கொண்டு இருக்கிறோம், யார்கிட்ட போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறோம். இவர்தான் கதி, இவர்தான் நமக்கு எல்லாத்தையும் பார்த்து கொள்ளக்கூடியவர் என்று தெரியாமல் என்ன பண்ணுறோம், முழிச்சிட்டு இருக்கிறோம், யார்கிட்டயோ போயிட்டு புலம்பிட்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கு வலுவூட்டக்கூடியவர், நமக்கு ஒரு தாயாக இருக்கக்கூடியவர், நமக்கு ஒரு தந்தையாக இருக்கக்கூடியவர், நமக்கு எப்பொழுதுமே நமது கரங்களை பிடித்து வழிநடத்தக்கூடியவர் இவர் ஒருத்தர் மட்டும்தான். நாம் இவர்கிட்ட ஓடி வரோமா? யோசபாத் என்ன ப்ரேயர் பண்ணுறாரு, ஆண்டவரே என் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கின்றன. நம்முடைய கண்கள் எதை பார்க்கிறது? ஒரு பிரச்சனை வரும்பொழுது நம்ம யார்கிட்ட ஓடி வரோம், யாரை பார்க்கின்றோம், சிந்திச்சு பார்க்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், வேற எங்கெங்கேயோ போயிட்டுருக்குறோம். ஆண்டவரே எனக்கு சூனியம் வச்சுட்டாங்க, கட்டு வச்சுட்டாங்க, நான் வீட்டுக்கு வெளியில் வரும்போது முட்டை ஓடு இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணிகிட்ருக்கோம், இப்படி தான் எங்கெங்கேயோ போயிட்டு முட்டி மோதிட்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கு வலுவூட்டக்கூடியவர், நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவர் யார் என்று தெரியாமல் என்ன பண்ணிகிட்ருக்கோம், அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றோம். என்னுடைய கண்கள் உம்மை மட்டுமே நோக்குகின்றன.